ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 ரூபா ஆஃபர் போட்டிருந்தான், அதை தள்ளி விட்டு வந்தாச்சு. சரி ஓகே, உள்ளே போயாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண? சரி ரைட்டு, உள்ளே போயாச்சு. ஓகே, ரேங்க் தான் போனேன், ரேங்க் யூஸ் பண்ணேன், தம்பி கூட தான் போனேன். தம்பி பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான பிளேயர். சரியா ரைட்டு. இந்த கன்றாவிந்த இவன் மூஞ்ச போட்டு வச்சுருக்கானுங்க. இவன் என்ன பண்ண? சரி ஓகே, வானத்தை பார்த்து நிற்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் இந்த பண்டில் கிடச்சிருக்கோம், இந்த ஜோக்கர் பண்டில். நீ வாங்கியிருப்பீங்க. இங்கே பாருங்க, எங்கள் தம்பி கூட தான் அமௌண்ட் போட்டிருக்கேன், அவனும் போடுறான் பாருங்க. ஒரு அண்ணன் ஒரு மரியாதை இல்லை, தலையிலே குத்துற. என்ன சிரிக்கிற? டே இருறா பார்த்துக்கிறேன்டா. நம்மளும் மாமாட்டுற அமௌண்ட்லாம் போட்டு கெத்து கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம பெட்ட அதுக்கு மேலே அதுவும் அமௌண்ட் கேட்குது. அவள்தான். ஐயோ மேட்ச் உள்ள போயிடுச்சு. உச்சா ஒருத்தரா அது இதுன்னு கத்திட்டு கிடந்தேன். முடியலடா, ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு. ஓகே ரைட் உள்ளே போதே. ஓகே நானும் தம்பி தான் ஆடிருப்போம். தம்பிக்கு முன்னாடியே வந்துச்சு, அப்போயே பார்த்துறேன்டா. ஐயோ இதா தம்பி பேர் தான் செகண்டாக இருக்குது. பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே காட்ட முடியாது. சரியா உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டோன்னே இந்த கேரக்டர் பவரை ஆன் பண்ணிட்டான் அவனே பண்ணான். அந்த கரீனாக்காரனை என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கள். அவனை தண்டிக்கும் மயிலாடு விட்டுறாதீங்க, அவனை கொண்டுங்க தயவுசெய்து. சரி ரைட்டு கொஞ்சம் நாய்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் அலசி பண்ணிக்கோங்க. சரி ரைட்டு. பார்த்திங்கன்னா நம்ம தம்பி இறக்கி விடும் போது சொல்லிவிட்டு இறக்கி விட வேணாவா, அந்த மாதிரி தான் இப்போ இறக்கி விடுவார். அப்பா சொல்ல மாட்டியாப்பா அப்படின்னு கேட்டுட்ருப்பேன். அடாடே ஏன்டாடா இறங்குவேன். நம்ம எங்கே போனாலும் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர், ஹரிஷ் ப்ரோ பிளேயர். என்னடா பேர் ஹரிஷ் 2018 பாட்டு மாதிரி இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், நான் ஒரு பாட்டு பிளேயர் தான். நம்ம சும்மா சொல்லிப்போம், நம்ம காலங்காலத்துக்கும் பாட்டு தான் கைஸ். ஓகே ரெடி, கீழே இறங்கிடலாம். நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ரைட்டு. ஓகே ரைட். நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டோம், இறங்குறோம். மேப்லேயே இறங்கிட்டே இருக்கோம். ரொம்ப லேட் ஆகுது. இறக்கிட்டா தம்பி, இறக்கடா. இப்போ நம்ம தான் இறங்கணுமா? இறங்கியாச்சு. இப்போ இறங்கினோடனே ஒரு சம்பவம் நடக்கும். டாம்சன் எடுத்துகிட்டு சும்மா வெறிக்கொண்ட வேங்கையாக ஓடிக்கிட்டு இருக்கும் போது, டேய் உன்னை கொல்ல வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை கொலைச்சி விட்டான். அட பாவி, அட தம்பியே நில்றா ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கிட்ட எடுத்துட்டு ரொம்ப போகலாம். கொண்டு விட்டான்னா 5 இங்கே ஓரா. ஐயோ சுட்டாவணுமே ஐயோ சுட்டுறான். அவன் சுடலை நம்மளை. நாக்கு. சூப்பர் ஒரு கில் அடிச்சாச்சு. பவுண்ட்ரி டோக்கன் போட்டு. ட்ராகனோ கன்று தந்துருக்கான். ஐயோ என்ன மாதிரியான கன்று. ஓகே எடுத்தாச்சு. அப்புறமா சொல்ல வந்துட்டேன், இந்த மேட்ச் நம்ம தான் பூயா. எப்படி அப்படின்னு கேட்பீங்க. நம்ம தம்பி கூட போனால் என்னால் கைராசியாக இருக்கும். தம்பி அடிக்க மாட்டாரா? என்ன சாத்து வர ஒரு நம்ம தம்பி. ஓகே இப்போ நம்மளோட இது இப்போ தம்பி நம்மக்கிட்ட லூட்டு கேட்பார். தாமஸ் இந்த இது லூட்டு கேட்பார். இன்னொரு எனிமி ஓடுறான் கத்துவேன். தெரியும்டான்னு சாதாரணமாக சொல்லுவான். நானே நாக்கடிச்சு முடிச்சு விட்ருவேன். 2 பேரும் டீம்மேட் போல். இந்த இடத்துலையே நான் 3 கில்லு பண்ணுவேன் அப்படின்னு என் தம்பி கேட்பான். அப்புறமா சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வர வேண்டியது. பார்த்தா அங்கே ஒரு எனிமி ஓடுறான். அதை நான் பார்க்காமலே ஓடிருக்கேன். கேமராவில் இங்கே பார்த்தும்போது தான் தெரிஞ்சிச்சு, வீடியோவில் பார்க்கும்போது. நான் இங்கே ஒரு லேண்ட்மைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுவேன். அப்புறமா இப்போ என்ன நடக்கும்? இப்போ நடக்க போகிறது மட்டும் பாருங்கள். எல்லாம் ஹெட்ஷாட் அடிக்கிறாளுங்க, நம்மளுக்கு தான் ஹெட்ஷாட்டே அடிக்க மாட்டேங்கிறாங்களே. சரி ரைட்டு, இந்த இடத்துல ஒரு எனிமி இருக்காங்களா, அவனை முடிச்சு நம்ம அப்சர்வ் போயிடலாம். சரிங்களா? அப்போ தான் அப்படின்னு நம்ம தம்பி சொன்னார். ரைட்டு. அடிக்காதம்மா. ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்துக்கிட்டு இந்த சாட்டை பண்ணக்கூடாது. அடடா நம்ம எவ்வளோ கலாச்சிருக்கோம். நிர்மல் அப்படிதான். சூப்பர் முடிச்சாச்சு. என்ன பேரோ தெரில. அவள் தான் போர்டில் ஃபஸ்ட்டு, செகண்டா, தேர்டு. சாரி, நம்ம தம்பி லூட் அடிச்சிட்டாரு. டேய் ஷார்ட் ரேஞ்சு தாடான்னு கேட்டுருந்தேன். தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இங்கே பாருங்க, என்ன திமிரு ஒரு அண்ணன்கிட்ட இப்படி சொல்லாமா? அப்புறமா வெறிக்கொண்ட வேங்கையா இப்போ ஒரு காரில் போயிருப்போம். சரி ஓடி தான் நடந்து கூட போகல, என் கால் வலிச்சு போச்சு ஓடி. அப்புறமா இந்த யாரெல்லாம் ஜோக்கர் பண்டில் வாங்குறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த ப்ளே பாய் டாப் கேமரா இது ஆனால் வாய் வழுது. சரி ஓகே. காலிலேருந்து ப்ரெஷ் வழங்காமல் வந்துட்டோம். நம்ம நேற்றே விலகலையே. முந்தா நேற்று வளைக்கிட்டோம். சரி ஓகே நைட்டு. என்ன பண்ணுவேன், வர சொல்லுவேன். அவன் என்ன சொல்லுவான், பீக்குக்கு போயிடலாம், பீக்குக்கு ஏதோ சொல்லுவானே.
வேறு என்ன அப்சர்வேட்டரி போகலான்னு சொல்லுவான். ஆஹா நான் வரமாட்டேன், ஷார்ட் ரேஞ்ச். ஆஹா கிடச்சிச்சரா, மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி பண்ண மத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன்னு சொல்ல அவன் வந்தான், இங்கே பக்கத்தில் வந்தான். அப்புறம் காரை ஓட்டிகிட்டு போயிருந்தான். அப்புறமா கார் எடுத்துகிட்டு வந்துட்டான். யபா கண்டா பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி இருப்போம். ஈமோட் போட்டுட்ருப்போம், கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணிகிட்டு இருப்போம். அவனும் விட மாட்டான், அவனும் போடுவான். அங்கே வருங்க என்ன திமிரு பாருங்க அவனுக்கு. அண்ணன் ஈமோட் போட்டா சரி, நீ என்ன ஈமோட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரில் ஏறியாச்சு. இப்போ தான் தம்பி கார்லாம் சூப்பராக ஓட்டுவார். தம்பியோட ஐடி தான் இது. அவங்க ஐடி கலெக்ஷன் வேணுமான்னு சொல்லுங்கள். ஓகே எடுத்து போட்டுடலாம். ஐடி கலெக்ஷன் வேணும்னா இங்கே வருங்க என்ன திமிரு பாருங்க எனக்கு. ஈமோட் ஆட்டே என்ட்ரு கொடுத்தேன், கரெக்டாக போயிடுச்சு. ஓகே போயிட்டுருக்கோம். நான் என்ன சொன்னேன், கண்டென்ட் வேணும்டா, நான் இறங்கி ஓடி வரேன்டா அப்படின்னு கத்திட்டு கிடந்தேன். சரி அப்படிலாம் நீ ஒன்றும் வரத்தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி ஓகே கார்லேயே வந்துடுவோம், நம்மளாம் ரிச்சு அந்த மாதிரி தான். அப்புறமா சொல்லிட்டு எனிமின்னு கத்திட்டு போயிருந்தேன். டேய் கம்முன்னுறான்னு சொல்லியிருந்தான் பக்கத்தில் நின்று. சரி ஓகே ரைட்டு செவ்வாடை இனிமே மாட்டுவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஓகே நம்ம அப்படியே கார்லேயே போயிட்டுருந்தேன். அஞ்செல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு இனிமே மாட்ட மாட்டேங்கிறானே, சிக்கி நான் செஞ்சிருவேன்டா அந்த மாதிரி தான். இன்றைக்கி பிகில் படம் போடுறேன் 6:30க்கு. அண்ட் மாஸ்டர் ட்ரைலர் விட்றாங்க 6:30க்கு, அதை மறக்க முடியாது. ஓகே இப்போ நம்ம தலைவர் கார் ஓட்டிகிட்டு இங்கே வந்துருப்பார். ஓகே ரைட் ஓகே அவன் இந்த ஃபால்கன் பெட் வச்சுருப்பான் போல். தம்பி என்கிட்ட க்ளூவாலே இல்லைன்னு கத்திட்டு எப்போ வருவேனே. சரி வரல. அப்புறமா என்கிட்ட ஒரு க்ளூவால் கிடச்சிது. என் தங்கச்சி விளையாட்டிட்டு இருக்கும்போது நடுவில் சொல்லிவிட்டா, அண்ணா என்னென்னா 4-5 க்ளூவால் வச்சுருக்கீங்க அப்படிதான் சொன்னான். நம்மகிட்ட ஒரு இது இல்லை. ஓகே வெயிட் பண்ணுங்கள். ரெடி ரைட்டு. ஓகே கொஞ்சம் சார்ஜ் இல்லைப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. காசா பணமா டக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஓகே வீட்டில் என்னெல்லாம் ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் செஞ்சுருந்தான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க. ஓகே ரைட்டு போகலாம். ஆஹா குளுவால் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஆனந்தத்தில் இருந்தேன். ஓகே நம்ம தம்பி என்ன நம்மளுக்கு தருவான் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட் லெவல் பேக் வேணுமாடா அப்படின்னு கேட்டேன். சரி தேவையில்லை, 3rd லெவலே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டான். டன் அந்த மாதிரி தான் அப்படிமா சொல்லிட்டு மேலே போனோம். மேலே போயிட்டு மெடிக்கிட்டே இது பேர் என்ன மெடிக்கிட்டு நான் 5 தான் வச்சுருப்பேன் ஒரு மேட்ச்சுக்கு. சும்மா சுட்டிருந்தேன், எவனா வருவானா சும்மா. நம்மளை ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான், எப்போ ரொம்ப நேரம் பார்க்குறான் பையன். ஓகே ரைட் மேலே போயாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தான் தம்பி. நான் கேட்கல, சும்மா கதை அடிச்சு விட்றேன்யா, நம்பாதீங்கயா. அங்கே வருங்க க்ளூவால் கேட்டேன், அந்த கீழே விட்றான் பார்த்தீங்களா, அந்த பெட்டு தான். இந்த பெட்டு முட்டை இட்டு பாவம் அதனால் அழகாக முடியல, அதனால் நம்மக்கிட்ட தரான். தாடா அடே இந்தாடா எங்கடா எடுத்து போயிட்ட அடடா இதெல்லாம் வேலைக்கு ஆகும் தம்பி. அவ்வளோதான். குட் பாய். ஓகே ரைட் ஓகே போகலாம் ரைட். ஓகே கீழே வந்தாச்சு. ஐயோ இது ஒன்று வேறு வருதே. ஐயோ வாடான்னு கத்துறேன். வாடா அது ஒன்று வருதுடா. அவன் அசால்ட்டாக சொல்கிறான் ஃபஸ்ட் லெவல் தோண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் எமௌண்ட் போட்டிருக்கேன். அவன் விடுவானா, நம்ம எமௌண்ட் போடுறது பட்டு அவன் போட மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அவனும் போட்டான். சரி ரைட் போகலாம். இங்கே இன்னொரு இப்போ பாருங்கள், இப்போ சரியான ஃபன்னி மூவ்மெண்ட் நடக்கும் பாருங்கள். காரை ஓட்டுறேன்னு பேரில் மரத்தை இடிச்சிட்டு கிடப்பேன். அதை பாருங்கள், எனக்கே சிரிப்பு வந்துருச்சு இந்த வீடியோ பார்க்க. தம்பி வரானா வந்துட்டான். என்ட்ரு கொடுப்பான். ஓட்டுவியாடா அப்படின்னு கேட்கல, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் ஓட்டுவோம். ஓகே ரைட் அந்த மாதிரி தான். இப்போ முதல்ல போயிருப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி சொதப்பனா என்ன அர்த்தம், ஒழுங்காக ஓட்டம்ல. ஆனால் நம்ம தம்பி நல்லவர் தான், ஒன்றும் சொல்லாமல் தான் வாய் இப்படிட்டு இருந்தார். ஓட்டினதும் ஓட்டுறேன் நல்லா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட் போடா. காரு நம்மளுக்கு இது நம்ம பைக்கே ஓட்ட தெரியாது, தகரடாக தான் போவோம். இல்லை காரை வேறு ஓட்ட வச்சு வலிக்குதா அப்பா. டேய் காரை ஒழுங்காக ஓட்டுறான்னு நிறைய பேர் கத்திட்டு கிடப்பீங்க. சரி அந்த உங்கள் மைண்ட் வாஷில் எனக்கு கேட்குது. போகலாம். எடடா எத்தனை மரத்தில் முட்டுவேன். ஓகே இங்கே போயாச்சு. ஏன்னா எனிமி இருக்கானா அப்படின்னு சுற்றி பார்க்குறேன். ஒருத்தனும் இருக்க மாட்டான். எனக்கு நான் வேணால் சாப்பிட்டு வந்துட்டாடான்னு கேட்பேன். டேய் கம்முன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு
கலாய்ச்சிட்டு இருப்பான் அவனை. சரி ரைட் பார்த்துட்டே இருப்பேன். ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமிடான்னு கத்துவான். பட் அந்த ஏதோ ட்ராப்பு ஏதோ ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கான் போல் கரீனாக்காரன். நானும் முன்னாடி இழுத்துட்டு இருப்பேன், காரு பின்னாடி போவோம். என்னங்கடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்பு கிட்டே போவோம். அடாடா ரொம்ப நேரம் ஆகுதா? இல்லைப்பா. ஓகே ரைட். நான் ட்ராப் கிட்ட போனால் க்ளூவல் மார்க் பண்ணுவார் தலைவர். முட்டை போட்டிருக்கா, 2 முட்டை போட்டிருக்கு, அடக்காக்காமல் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டுருப்பானா. அடாடா இதை கொடுமைப்படுத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். சரி ஓகே, நம்ம நூபு தான், நம்ம அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் சொல்லிக்க முடியாது. நம்மளாம் இன்னும் 2 வருஷத்தில் ஆகிடுவோம். இல்லைனா நம்ம எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். நம்மளாம் ட்ரைனிங் போயிட்டு அதை கூட சொல்லி தந்து அப்புறமா இந்த கன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி எடுத்து அடிப்போம்னு சொல்லிட்டு நாமெல்லாம் கீழே விட்டு கண்ணு எடுத்து சும்மா டமுக்கு நான் வச்சுட்ருப்பேன். ஓகே, நம்ம இந்த டவரில் யாரும் இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம். ரைட் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த டவரில் எவனாவது இருப்பானா இருக்க மாட்டானா. ஓகே இருக்கான். இல்லையா படப்போச்சே தலைவா அப்படின்ற மாதிரி தான். இந்த ஜோக்கர் மூஞ்ச பார்க்க நல்லாயிருக்கு. இந்த வண்டுலாம் தரமாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்தேன், தந்து விட்டான். இது வந்து 3rd நினைக்கிறேன். 3rd எலெக்ட் பாஸ் தானே? எஸ் 3rd எலெக்ட் பாஸ் தான் நினைக்கிறேன். 2nd எலெக்ட் பாஸ் ட்ரெஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் பாட்டுன்னு தானே சொல்லுவீங்க. நான் பாட்டு தான்டா ஒத்துக்கிறேன்டா. நீங்கள் இப்போதெல்லாம் பாருங்கயா, காசாக பணமாக ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். சும்மான்ட்டு எலிமினேட் ஆகிறானுங்க பார்த்தீங்களா? இன்னும் 6 பேர் இருப்பானுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் ஐக்கான ஆளில் தொட்டு வச்சுக்கோங்க. சரி ரைட்டு. இங்கேயோ என்னையா மெசேஜ் வருது, சரி விட்டு தள்ளுவோம். ஓகே ரைட்டு. இன்னும் 2 பேர் எப்படி தான் செத்துருப்பானுங்கன்னு நான் வீடியோவில் இன்னும் பார்க்கல. நான் இப்போ தான் பார்க்க போகிறேன் எப்படி தான் செத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட்டு, கீழே இறங்கியாச்சு. ரைட்டு, நம்ம எதை விட்டலாம் கட்டுறோமே. சரி ரைட்டு. ஓகே நானும் ட்ரை பண்ணுவேன், குதிக்கணும்னு. இந்த ஜோக்கர் நல்லாயிருக்கு. பட்டாசுலாம் $100 ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பலகாரம் ஏதாவது செஞ்சிங்கன்னா வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தம்பி அங்கே ட்ராப்பை போயிட்டு பார்த்துட்டான். என்ன எடுக்க விட்றியான்னு கத்திட்டு கிடந்தேன். தெர்றா காது கிளியதுரா அப்படின்னு சொல்லிட்டா ட்ராப் எடுக்கல. அவன் பார்த்தா லூட் பாக்ஸ் அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு அந்த ட்ராப்பு கிட்டே இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறமா சரி ஓகே ரைட்டு. ஓகே எவனாவது இருக்கானா? ஒரு 8 பார்த்துப்போம். 8 பார்க்க விடு. இங்கே வருங்க. 4 அலைவு எப்படி இருந்தான் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. எப்படிடா இருந்தான் 4. சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தனை கில் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2, ஆமாம் இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். நானும் என் தம்பி இன்னும் உயிரோடு தான் இருக்கோம். உயிரோடு சுற்றுதே பூமி அந்த மாதிரி சுற்றிட்டு கிடக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஃபேக்ட்ரி டாப்பில் தான்டா இருப்பான் அவன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். பார்த்தா என் தம்பி சொல்ல வார்த்தைக்கு தட்டியிருக்கக்கூடாது. ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி டாப் போயிட்டுருக்கோம். என்னடா குச்சி போயா அவன் பாருங்க என்ன திமிரு வரீங்க. அவன் பார்த்தீங்கன்னா டாப்அப்லாம் பண்ணுவான். டாப்அப் பண்ணுற பிளேயர் தான். என்ன ஒன்று அவன் எதுவும் சொல்லிடக்கூடாது. நல்ல பையனா பையன். ஓகேவா? ஓகே எடுக்க சொன்னேன். அவன்கிட்ட இருக்கான்னு கற்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். பையன் அப்புறமா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தான், வீட்டில் போட்ட பஜ்ஜி. ஓகே ரைட்டு. ஓகே போயாச்சு. சரி தம்பி கூடயே கொஞ்சம் ஃப்ரெண்ட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடிட்டு இருந்தேன். அப்புறமா மேலே போயிட்டோடனே எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். சொல்கிறீங்க அதை வெயிட் பண்ணியா. ஓகே அங்கே ஒரு டவர் தெரியுதா அந்த மரத்துக்கிட்ட. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த எனிமி இருந்திருக்கான். நாங்கள் பார்க்காமலே போயிட்டோம். இப்போ பாருங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி முதல்ல போக சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம், யாரை வேணால் அமுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை முதல்ல போக சொல்லியிருப்பேன். சரி தம்பி போயிருப்பார், போடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். மேலே எவனாவது இருக்கானா அப்படின்னு பார்க்க சொன்னேன். இருக்கானாடா கேட்டேன். இல்லைனா சொல்கிறா வரேன் அப்படின்னு சொன்னான். சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னான். சரி ரைட். நம்ம பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன் வேணால் செத்து போட்டோம், நம்ம சாவாமல் இன்னும் உயிரோடு இருக்குமா அதுதான் பார்க்கணும். யார் எவனாவது பார்த்துட்டுனா போர் அடிக்கணும்ல. சரி கூட்டி சீக்கிரத்தில் ஒரு ஹேக்கர் வீடியோ வரும், அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். ரைட்டே அவன் என்னென்னலாம் குசும்பு பண்ணான்னு அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவோம். அப்புறமா தம்பி ஒரு ஐடியா கொடுப்பான், மாஸ்டர் பிளானியா அதில் தான் கில் பண்ண அவனை பாருங்கள்.
ஓகே ரைட்டு. இப்போ தம்பி என்ன பண்ணுவான்னா கீழே போயிடுவான். நானும் கீழே தான் வருவேன். டே வாடா வாடான்னு சொல்லிகிட்டு இருப்பேன். வந்த உடனே இப்போ ஒரு இது பண்ணுவோம். இப்போ நின்று நிதானமாக எப்படி சொல்கிறது எனிமி வர வைக்க கன்னை வச்சு அடிச்சிட்டு இருப்போம். அந்த ஆரோ கட்டை நீங்கள் வாங்கடா வாங்கடான்னு வர வச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். நான் இப்படி தான் பண்ணணும். எனிமி உங்களுக்கு தெரிலனா லாஸ்ட் ஒன் அப்போ இப்படிலாம் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இப்படி பண்ணி நீங்கள் எனிமி வரைக்கலாம். ஆஹா நான் அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். அந்த இங்கே டவர் மேலே இருக்கான். ஆனால் அவனும் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டான். சரி பார்த்தேன் என்ன சரி நம்ம ஃப்ரெண்ட் எடுப்போன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் எடுத்தாச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி முட்டை கில்லு தான் எடுத்திருக்கான். ஏன்னா ஒன்று கூட அடிக்க கூட இல்லை. நம்ம தரமாட்டேன்டா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அதான் நடந்துச்சு அவன்கிட்ட. தரமாட்டேன்டான்னு சொல்லிட்டு நானும் குத்திட்டு இருக்கேன். அலோக் மண்டே அடேய் செவ்வாழை அடிக்கக்கூடாது. நம்ம ரொம்ப சுட்டி குழந்தை நான். சரி மெடிக்கிட்டு சுற்றுறா செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு குளு இங்கே ஒரு குளுவால் போடுவேன். கொஞ்சம் ஃப்ரெண்டு தள்ளி போட்டிருக்கலாம். சரி இந்த கண்ணை வச்சு அடிக்க முடியுமா ட்ரை பண்ணேன். பட்டக் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் போகவே இல்லை. நம்ம தம்பிக்கு தான் ஓவராக டேமேஜ் கொடுத்துருந்தான். சரி பார்த்துட்டே இருந்தேன். இப்போ மாட்டுவான் பாருங்க. இங்கே பாருங்க இப்போ மாற்றினேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மேட்ச்சில் நம்ம தான் பூயா கைஸ். வேறு லெவலான மேட்ச்சு. சரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெள்ளைக்கான தொட்டு ஆளில் போட்டுருங்க.